கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவின் வாயிலாக இஸ்லாம் கடன் குறித்து பேசக்கூடிய ஒரு சில செய்திகளை நாம் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களில் கடனை விட்டும் முழுமையாக தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும், மிக குறிப்பாக மரணிக்கிற பொழுது கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்த வண்ணம் மரணிக்கிற நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவில் நாம் ஏன் கடனை பற்றி இங்கே நினைவு கூறுகிறோம் என்கிற காரணத்தை சொல்லி இஸ்லாம் கடன் குறித்து பேசக்கூடிய செய்திக்குள்ளாக நான் செல்ல ஆசைப்படுகிறேன். கடந்துவிட்ட ஈது பெருநாளுக்கு 1-2 நாட்களுக்கு முன்பதாக திருநெல்வேலி அருகாமையில் நடந்த ஒரு செய்தி நாம் செய்தித்தாள்களிலும் செய்தி சேனல்கள் வாயிலாகவும் இந்த நிகழ்வை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு இஸ்லாமிய தம்பதி, கணவன் மனைவி, அழகான 2 குழந்தைகள், 4 நபர்களும் ஒரு காருக்குள்ளாக எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்படுகிறார்கள். யார் இவர்கள் என்று பார்க்க முற்படுகிற பொழுது அந்த தம்பதிகள் இஸ்லாமிய தம்பதிகளாக அடையாளம் காணப்படுகிறார்கள். அடுத்த கட்டமாக இவர்கள் ஏன் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று பார்க்க முற்படுகிற பொழுது அங்கே வந்து நின்ற செய்தி கடன். அழகான குழந்தைகள், அந்த குழந்தைகள் மரணிக்கிற பொழுது அந்த பரிசோதனையினுடைய அறிக்கையை அரசாங்கம் சமர்ப்பிக்கிற பொழுது சொல்லுகிறார்கள், முதல்ல குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்து கொலை செய்துவிட்டு அந்த தம்பதிகள் இருவரும் அந்த காருக்குள்ளே இருந்து தங்களுக்கு தாங்களே தீ வைத்துக் கொண்டார்கள். காரணம் கடன். இது ஒரு செய்தி. அடுத்து மார்ச் 27ஆம் தேதி இதே போல அழகான ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அழகான 2 குழந்தை, இந்த துன்யாவில் வாழ வேண்டிய குழந்தைகள், அந்த 2 குழந்தைகளுக்கும் விஷத்தை கொடுத்து தானும் தற்கொலை செய்து கொள்கிறார். இங்கேயும் இஸ்லாமிய தம்பதிகள், இங்கேயும் காரணம் கடன் தொல்லை. சமுதாயத்தில் பெருகி வரக்கூடிய விஷயம் கடன் என்று சொல்லுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. காரணம், துன்யாவிலே வெளிச்சம் எங்கெல்லாம் ஊடுருவி இருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் கடனும் ஊடுருவி இருக்கிறது. இந்தியாவில 130 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, குழந்தைகளை நீக்கிவிட்டு வயது வந்தவர்கள், பெரியவர்கள், நாளை மரணத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள் முதற்கொண்டு அனைவரும் கடனினுடைய வாடையாவது சுவைத்தவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர கடனை விட்டும் நீங்கியவர்களாக இந்த துன்யாவில யாருமே கிடையாது. நாம் செய்தி என்னன்னா, 2 தம்பதிகள் 2 அந்த கட்டத்தை நெருங்கக்கூடிய இடத்தில் நம்மில் பலரும் இருக்கத்தான் செய்கிறார். கட்டிய வீட்டை பெற்றோர்களுடைய சொத்து பத்துக்களை விற்றவர்கள், மனைவியினுடைய நகை நட்டை விற்றவர்கள், சொந்த தொழில் செய்து 10 நபர்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருந்தவர்கள், தொழில் ஸ்தாபனத்தை நிறுத்திவிட்டு பிறரிடத்தில் கைகட்டி வேலை செய்யக்கூடிய அளவிற்கு மாறி போனவர்கள் நம்மில் பலரும் இருக்கிறார்கள். காரணம் கடன், கடன் சார்ந்த வட்டி. இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி என்பது, கடன் என்பது ஒரு புறம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிற பொழுது அதனோடு சேர்ந்து வட்டியும் சேர்ந்து கொள்ளுகிறது. கடன் ஒரு சுமை, வட்டி ஒரு சுமை, இரண்டும் சேர்ந்து மனிதர்களை கொண்டு போய் தள்ளக்கூடிய இடமாக மரணம் சமீப காலத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் பெருகிவிட்டது. இந்த இடத்தில் நாம் ஒரு துஆவோடு அடுத்த செய்திக்கு நாம் இங்கே கடக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் கடனை விட்டும் பாதுகாப்பானா. நம்மில் யார் யார் எல்லாம், நம்முடைய வாரிசுகளில் யார் யார் எல்லாம் கடனால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதத்திலும் லேசான முறையில் கடனினுடைய தொல்லையை கலந்து வரக்கூடிய நசீபை தந்து நல்லருள் புரிவானா. கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் கடன் எப்படிப்பட்டது? நாம் இங்கே வட்டியை பற்றி பேச வரவில்லை. கடனும் வட்டியும் பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக மாறிவிட்டது. வட்டி இல்லாமல் முஸ்லிம்களே கடன் கொடுப்பதில்லை, சொந்த பந்தங்களே கடன் கொடுப்பதில்லை.
இதிலும் நகைச்சுவை என்னன்னா, பெற்ற தாய்க்கும் பெற்ற தந்தைக்கும் தான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கும் கூட சமகாலத்தில் கடன் கொடுத்து கொண்டிருக்கிறவர்களை நாம் செய்திகளில் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆக நாம் இங்கே பேச முற்படுதல் என்பது அடிப்படையான விஷயம் கடன். அது குறித்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். ஆரம்பமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையில் பேசுகிறான். இந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் என்பதும் வழிகாட்டுதல் என்பதும் இஸ்லாத்தில் தான் ஒரு உயர்தரமான மனிதனாக யார் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கானது. நான் மக்களால் மதிக்கப்படக்கூடிய உயர்தரமான ஒரு மனிதனாக இருக்கணும், எல்லா மக்களும் என்னை மதிக்க வேண்டும், மரணித்தால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லாஹ் உங்களை பார்த்து பேசுகிறான். உங்களிடத்தில் ஒருவர் கடன் பட்டிருக்கிறார், கடன் வாங்கி இருக்கிறார், அவர் கடுமையான நெருக்கடியில் இருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு அந்த கடனை திரும்ப செலுத்தக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னால், உங்களிடத்திலே போதுமான அளவுக்கு காசும் இருக்கிறது. அந்த கொடுத்த கடனை வாங்கித்தான் நாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை நகர்த்த வேண்டும் என்பது இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறான். உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் ஒருவர் கடன் வாங்கி இருக்கிறார், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறார், வாங்கினவரால் கொடுக்க முடியவில்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான், அவருக்கு நீங்கள் தவணை கொடுங்கள், அவருக்கு நீங்கள் தவணை கொடுங்கள். குறிப்பிட்ட டயத்தில் நீங்க கொடுக்கணும் என்று பேசி இருக்கிறீர்கள், ஆனால் அவரால் கொடுக்க முடியவில்லை, பாவம் கஷ்டப்படுகிறார், தவணை நீட்டித்துக் கொடுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்கட்டும், பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களால் ஒரு படி மேலே போய் அந்த கடனை மன்னித்து விடுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அந்த கடனை அப்படியே விட்டு விடுங்கள், அது உங்களுக்கு ஹைராக இருக்கும். நாளை மறுமையில அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அரிசின் நிழலை கூட தருகிறான். சுவர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது, சதகாவை விட கடன் சிறப்பாக பேசப்படுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இருந்தால், ஒருவர் உங்களிடத்தில் கடன் பட்டிருக்கிறார், உண்மையிலேயே ஹக்கிலேயே அவரால் கொடுக்க முடியாவிட்டால் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் மன்னித்து நீங்கள் பெரிய மனிதராகிக் கொள்ளுங்கள், நீங்கள் நன்மை செய்யக்கூடியவராக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் பேசுகிறார். கடன் குறித்து இஸ்லாம் பேசக்கூடிய அந்த பட்டியலில் நாம் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், திருமிதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், ஒரு மனிதர் மரணிக்கிறார், அவருக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால் துன்யாவிலே 3 விஷயத்தை விட்டு அவர் தவிர்ந்து வாழ வேண்டும். மன்மாத்த ஃபஹுவ பரீஉம் மின் ஸலாஸின், 3 விஷயத்தை விட்டும் தவிர்ந்து யார் மரணிக்கிறாரோ, 3 விஷயத்தை செய்யாமல் யார் மரணிக்கிறாரோ, யார் மரணிக்கிற பொழுது அவருடைய கணக்கில் இந்த 3ம் இல்லையோ, ஃபஹுவ, அவர் தஹ்லல் ஜன்னah, அவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கத்திற்குள்ளால் நுழைந்து விடுகிறார். யார் அவர், எந்த காரியம் அது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், முதல் விஷயம் அல் கிப்ர், பெருமை. நான் தான் இந்த துன்யாவில் ஆக பெரும் அறிவாள், நான் தான் இந்த துன்யாவிலே ஒரு பெரும் செல்வந்தன், நான் தான் இந்த துன்யாவில் பெருமை ஒரு புகழுக்குரியவன், நான் மதிக்கப்பட வேண்டியவன் என்று எல்லா இடத்திலும் ஒரு மனிதன் தன்னை முற்படுத்தி பெருமை அடிக்காமல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பயந்து நல்ல விதத்தில் வாழ்ந்தார், பெருமையை விட்டு மரணித்தார் என்று சொன்னார், ஃபஹுவ தஹ்லல் ஜன்னah, அவர் சொர்க்கவாசி. மரணித்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது விஷயத்தை சொல்றார். இரண்டாவது அல் உலூல், அநியாயக்காரன். ஒரு மனிதன் மரணிக்கிற பொழுது அநியாயம் செய்யாமல் மரணித்தான் என்றால் ஃபஹுவ, அவன் தஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாசி, சொர்க்கத்திற்குள்ளா நுழைந்து விடலாம். மரணிக்கிற பொழுது நீங்கள் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யவில்லை, யாருடைய காசு பணத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, யாரையும் ஏசவில்லை, யாருக்கும் நோவினை செய்யவில்லை, உங்களுடைய கடமையில் நீங்கள் சரியாக இருந்து மரணித்தால் நீங்கள் சொர்க்கவாசி, ஃபஹுவ தஹ்லல் ஜன்னah, அவர் சொர்க்கவாசி. ரசூலுல்லாஹ் மூன்றாவது சொல்றாங்க அந்த ஹதீஸில, அத்தைன், கடன். கடன் இல்லாமல் ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபஹுவ தஹ்லல் ஜன்னah, அவர் சொர்க்கவாசி.
மார்க்கத்தின் அடிப்படையில் துன்யாவையும் மறுமையையும் இணைக்கக்கூடிய பாலமாக மனிதர்களுக்கான கடமை இருக்கிறது. இபாதத் இரண்டாவது கட்டமாக இருந்தால் ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு செய்யக்கூடிய அந்த கடமை முதல் அம்சம். அதுல ஆக முக்கியமான விஷயம் கொடுக்கல் வாங்கல், பொருளாதாரம். கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மௌத்திலேயே கெட்ட மௌத் எது தெரியுமா? மௌத்தில் ஆக கெட்ட மௌத் எது தெரியுமா? உங்களை நீங்களே தற்கொலை செய்து கொள்வதோ அல்லது விபத்தில் சிக்கி இறப்பதோ, எப்படி இறப்பதோ அல்ல, கடனோடு மரணிப்பது. ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு கடன் இருக்கிறது, அதை திரும்ப செலுத்துவதற்கான வாரிசு இல்லைன்னு சொன்னா, திரும்ப செலுத்துவதற்கான பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னா, அவருடைய மரணம் துன்யாவில் மோசமான மரணம். என்ன காரணம்? நாளை மறுமையிலே மரணித்தவர் ஷஹீதாக இருந்தாலும் கூட சொர்க்கம் போக முடியாது. இது நமக்கு கேட்பதற்கு ஒரு சாதாரணமான அம்சமாகவோ அடிக்கடி கேட்டு சலித்த விஷயமாகவோ இருக்கலாம். அடிப்படை இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒருவேளை நீங்கள் மரணிக்கிற பொழுது கடனோடு மரணித்தால் உங்களின் மரணம் மோசமான மரணம். இதை விட்டும் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலேயும் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரம் வ கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால். ரசூலுல்லாஹ் எத்தனை தடவை மடக்கி மடக்கி பல்வேறு விதத்திலே கடனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கிறோம், இஸ்லாத்தில் கடன் குறித்து பேசக்கூடிய ஒரு செய்தி. இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்கிற ஹதீஸை நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுடைய எண்ணம் எதுவோ அப்படித்தான் நடக்கும். ஒரு வேலையை நாம் செய்கிறோம், அந்த வேலை சரியில்லைன்னு சொன்னா வேலை சரியில்லை அல்ல, நியத்து சரியில்லை. நல்ல நியத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் அல்லாஹ் அதை நல்ல விதத்தில் தான் முடிப்பான். இது ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. இதுக்கும் கடனுக்கும் என்ன சம்பந்தம்? வேறொன்னும் இல்லை. ஒருவர் கடன் வாங்குகிற பொழுது அவருடைய நியத்து எப்படி இருக்க வேண்டும்? தொழுகைக்கு மட்டும் தானா நியத்து? நோம்பிற்கு மட்டும் தானா நியத்து? ஜகாத்திற்கு தானா நியத்து? இல்லை, இஸ்லாம் சொல்லுகிறது கடனுக்கும் இருக்கிறது நியத்து என்பது. ஒரு மனிதன் கடன் வாங்குகிறார், என்ன நியத்தில் வாங்குகிறார்? இந்த கடனை எப்பாடுபட்டாவது நான் என்னுடைய மௌத்துக்குள்ளாக சரியான தவணையில் நான் அடைத்து விடுவேன் என்கிற நியத்தோடு ஒருவர் கடனை வாங்குகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னால் முடியாவிட்டாலும் கூட உன்னுடைய நியத் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுகிறான். நியத் இருக்கணும், அது சார்ந்த முயற்சியும் இருக்கு. இருக்கிறதெல்லாம் கிடைச்சதெல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கொண்டு பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்கிற ரீதியில் நீங்கள் ஒரு வேலை கடனை வாங்கினால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களால் அதை அடைக்கவே முடியாது. 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி வாங்கி ஜோப்பில் போட்டால் நிச்சயம் உங்களை விட்டும் அந்த பொருளாதாரம் வெளியே வராது. காரணம், நியத் அடிப்படை. ஹதீஸ் சொல்லுகிறது, என்ன நினைச்சு வாங்குறீங்களோ அதுதான். இந்த காசு எனக்கு பரக்கத்தாக இருக்கும். நீங்கள் மனம் நிறைந்து எடுக்கக்கூடிய சிறு பொருளாதாரமாக இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் அது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். திரும்ப செலுத்த மாட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னால் பார்த்துக்கலாம், காசு வந்தா கொடுத்துக்கலாம், அவர் கேட்க மாட்டார் என்கிற நியத்தோடு நீங்கள் பெரும் பொருளாதாரத்தை எடுத்தாலும் கூட அது உங்களுக்கு பரக்கத்தாக இருக்காது. அடுத்தபடியாக இந்த பயானுடைய பட்டியலில் நாம் பார்க்கிறோம், ஒருவர் கடனை வாங்கிவிட்டு திரும்ப செலுத்தவில்லை என்று சொன்னால் இஸ்லாத்தின் அடிப்படையில் அவருடைய நிலை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் நமக்கு நிறைய பேசி தந்திருக்கிறார். ஒரு ஹதீஸில ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில ஜனாசா தொழுக வைக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது வானத்தை பார்க்கிறார்கள், கீழே பார்க்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு பெரிய அதாபை இறக்கி வைத்து விட்டான் என்று கவலைப்படுகிறார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்ன செய்தி, என்ன அதாப், என்ன வேதனை, யாருக்கு இறங்குகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் குத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுகிறார், சும்ம உஹிய, பிறகு அவர் ஹயாத்தை கொடுக்கப்படுகிறார், சும்ம குத்தில, பிறகு கொல்லப்படுகிறார் அல்லாஹ்வுடைய பாதையில, திரும்பவும் உயிர் கொடுக்கப்படுகிறார், திரும்ப மரணிக்கிறார், திரும்ப உயிர் கொடுக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 3 தடவை அல்லது 4 தடவை ஹதீஸ்ல இருக்கு. முதல்ல அவர் வாழுகிறார், கொல்லப்படுகிறார், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது, மீண்டும் மரணிக்கிறார், மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது, மீண்டும் மரணிக்கிறார். 3 முறை 4 முறை உயிர் கொடுத்து அந்த உயிரை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் ஷஹீதாக்கினாலும் கூட நாளை மறுமையில
அல்லாஹிற்கு முன்னால் கொண்டு வந்து அவர் நிறுத்தப்படுகிற பொழுது கடன் இருந்தால் வெற்றி கிடையாது, கடன் இருந்தால் நரகம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இவ்வளவு பெரிய அதாபை அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஷஹீதுங்கிறவங்க சாதாரணமா? மார்க்கத்திற்காக ஒருவர் தன்னுடைய உயிரை கொடுப்பது அவ்வளவு சாதாரணம் அல்ல. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், மரணித்தவரை பார்த்து மரணித்து விட்டார் என்று நீ சொல்லாதே. பல் அஹ்யாஉன், அவர்கள் ஹயாத்தானவர்கள், இந்த ரப்பிஹிம் யுர்ஸகுன், அல்லாஹ்விடத்திலே அவருக்கான ரிஸ்க் இருக்கிறது. ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டால் அவர் துன்யாவின் அளவில் மரணித்தவர் தானே தவிர அல்லாஹ்வுடைய பாதையில மரணித்தவர் அல்ல. அவர் ஹயாத்தோடு இருக்கிறார். அவர்களுக்கு ஜனாசா தொழுகையில எந்த விதமான அவர்களை குளிப்பாட்டுகிற பொழுது அவர்களுக்கு கஃன் அணிவிக்கப்படாது. எந்த ரத்தத்தில் அவர்கள் மரணிக்கிறார்களோ அப்படியே குளிப்பாட்டாமல், அவர்கள் எந்த ஆடையில் மரணித்தார்களோ அப்படியே கஃன் செய்யப்படும். நாளை மறுமையில அந்த காயத்தில் ரத்தத்தை ஓட்டியவர்களாக எழுந்து அல்லாட்ட வருவாங்க. அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து எதற்கு இருக்கிறது? ஷஹீதுக்கு இருக்கிறது. அந்த ஷஹீதாக இருந்தாலும் கூட துன்யாவில ஒரே ஒற்றை ரூபாயை கடன் வைத்து விட்டு மரணித்து விட்டால் அந்த ஷஹீதுடைய எல்லா அந்தஸ்தும் விழுந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் கடன் வாங்கிவிட்டு மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய நிலைமை என்ன என்று பார்க்கிற பொழுது 3 விதமாக நடந்திருக்கிறார். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு ஜனாசா கொண்டு வரப்பட்டால் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஹல் அலைஹி தைனுன், இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆம்னு சொன்னா இந்த கடனை நிறைவேற்றக்கூடிய வாரிசோ சொத்தோ இருக்கிறதான்னு கேட்பாங்க. 1 லட்சம் ரூபாய் கடன், 1 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து இருக்கிறது, அதை விற்று கடனை கொடுத்து விடலாம். சரி, பரவாயில்லை, தொழுக வைத்து விட்டு அந்த சொத்திலிருந்து அவருடைய கடனை கொடுத்து விடுங்கள்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இவருக்கு கடன் இல்லைன்னு சொன்னால் தொலை வைத்து விடுவார்கள். கடன் இருக்கிறது, வாரிசு இருக்கிறார், மகன் இருக்கிறான், மகள் இருக்கிறார், அவர்கள் கடனை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார்கள், தொழு வச்சிருவாங்க. யா ரசூலுல்லாஹ், இவருக்கு சொத்தும் இல்லை, பொறுப்பெடுக்கக்கூடிய வாரிசும் இல்லை, இவரின் மீது கடன் இருக்கிறதுன்னு சொன்னா சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள், நான் தொலை வைக்க மாட்டேன். யார் சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம்? இவர் நான் தொலை வைப்பதற்கு தகுதி இல்லாதவர், காரணம் இவர் மீது கடன் இருக்கிறது. அப்படித்தான் ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸுக்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் வழக்கமா கேட்கிற மாதிரி ஹல் அலைஹி தைனுன், இவருக்கு கடன் இருக்கா கேட்கிற பொழுது ஆம் யா ரசூலுல்லாஹ், கடன் இருக்கிறது. எவ்வளவுப்பா இருக்கிறது? 2 திர்ஹம் இருக்கிறது. வாரிசு இருக்கா? இல்லை. சொத்து இருக்குதா? எதுவும் இல்லை. சல்லு அலா சாஹிபுக்கும், இவருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள், நான் தொலை வைக்க மாட்டேன். ஹஜ்ரத் அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அலைய கருதி அவருடைய அந்த கடனுடைய பொறுப்பை யா ரசூலுல்லாஹ் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீங்க தொலை வைங்க. 2 திர்ஹம் தானே, நான் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் தொலை வையுங்கள். இவருடைய கடனை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறீர்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ், பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்கிறார். தொலை வைத்து முடித்து விட்டு ஒரு சில ரிவாயத்துகளில் அன்றைக்கு இரவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று இருக்கிறது. ஒரு சில ரிவாயத்துகளில் மறுநாள் கேட்டார்கள் என்று இருக்கிறது. மறுநாள் ஹஜ்ரத் அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய கடனை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா? யா ரசூலுல்லாஹ், 2 திர்ஹம் தானே, நேற்று தானே மரணித்தார், லொஹுர்ல தான் அடக்கணும், என்ன அவசரம், நான் மெதுவா கொடுக்கிறேனே என்று சொல்லிவிட்டு அடுத்த சந்திப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது யா ரசூலுல்லாஹ், நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்பொழுதுதான் அவருடைய கபர் குளுமையாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் அவருடைய கபரில் அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், இஸ்லாமிய ஜமாத்தில், முஸ்லிம் ஷரியத்தில் ஒருவர் கடனோடு மரணித்தால் அவருடைய ஜனாசா தொலை வைக்கப்படாது என்று சட்டம் இயற்றப்பட்டால் நம்மில் யாருக்கும் இங்கே ஜனாசா தொழுகை நடக்காது. என்ன காரணம்? கடனால் நிறைந்திருக்கிறோம். ஈமான் நிறைந்திருக்கிறதோ இல்லையோ, இபாதத் நிறைந்திருக்கிறதோ இல்லையோ, கடன் நம்மை முழுமையாக நிறைந்திருக்கிறது. அதை தாண்டியவர்களாக துன்யாவில் யாரும் இல்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடனாளியினுடைய ரூஹ் என்பது வானம் பூமிக்கு மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய பொருளாதாரத்தை பங்கு வைப்பதை விட அந்த வாரிசுகள்
முதல்ல அவருடைய அந்த சொத்து பத்துக்களை வைத்து அவருடைய கடனை அடைக்க வேண்டும். கடமைக்காக வேண்டி எல்லாம் சொல்றாங்க, நானும் சொல்லுகிறேன் என்பதற்காக வேண்டி ஒரு சில மக்கள் ஜனாசாவிற்கு முன்னால் வந்து, என்னுடைய பெற்றோர், என்னுடைய தகப்பன் இங்கே மரணித்திருக்கிறார், கொடுக்கல் வாங்கல் இருந்தா கேட்டு வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. போய் கேட்கிற பொழுது பின்னாடி பாத்துக்கிறான்னு சொல்லி தள்ளி போகக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கத்தான் செய்யும். நீ தானப்பா சொன்ன கடன் இருந்தால் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள், இதோ உன்னுடைய தந்தை எனக்கு கடன் தர வேண்டும் என்று சொன்னுகிற பொழுது யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவர்கிட்ட கேட்டுக்குங்க, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கடந்து போகக்கூடிய வாரிசுகள் இருக்கிறார். ஒரு மனிதன் இறந்து விட்டார், அவனுடைய சொத்தை பங்கு வைப்பதில் காட்டக்கூடிய தீவிரம் என்பது, பங்கு வைப்பதில் காட்டக்கூடிய கவனம் என்பது அவருடைய கடனை நிறைவு செய்வதில் நிச்சயமாக இருக்க வேண்டும். சமகாலத்திலே கடன் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், ஏற்கனவே சொன்னதை போல எங்கும் எதிலும் கடன் நீக்கமர நிறைந்திருக்கிறது. நாம் சொன்ன மாதிரி கடலின் ஆழத்தில் கூட சூரியனுடைய ஒளி ஊடுருவி செல்லுவதை போல துன்யாவில போகாத இடம் இல்லை, அடையாத இடம் இல்லை என்று சொல்லுவதை போல எல்லா இடத்திலும் கடன் பார்க்கிறோம். கல்வியா கடன், கடன் வாங்காமல் உயர்கல்வியை படிக்க முடிவதில்லை. மருத்துவம் பார்க்கிறீர்களா, அங்கேயும் கடன் இருக்கிறது. நீங்க போய் ஒரு வார்டில் அட்மிட் ஆகி நீங்கள் ஆபரேஷன் பண்ணிட்டு வெளியே வந்து உட்கார்ந்து ஃபீஸை, அந்த மருத்துவமனையினுடைய அந்த பில்லை செலுத்த நீங்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 4 பேர் வந்து உங்கள்கிட்ட பேசுறாங்க. மருத்துவமனையினுடைய பழக்க வழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். ஆஸ்பத்திரியில பில்லு கட்டுவதாக இருந்தால் 4 பேர் வந்து கேன்வாஸ் பண்றாங்க, என்ன இவ்வளவுதான் வட்டி, அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட், நாங்கள் கட்டிக்கொள்ளுகிறோம், உங்களுடைய ஆதாரம் மட்டும் கொடுங்க, நாங்கள் கட்டிக்கொள்ளுகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுங்கள் என்று கடன் வாங்கி மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில துன்யா இருக்கிறது. கடன் வாங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலையில துன்யா இருக்கிறது. வீடு கட்ட வேண்டுமா கடன், வீட்டு உபயோக பொருள் வாங்க வேண்டுமா கடன், வியாபாரம் செய்யணுமா கடன். கடனுக்கு வியாபாரம் செய்கிறார், கடைசியில திரும்ப செலுத்த முடியல, வியாபாரம் திவாலாகி போகிற நிறைய நபர்கள் நமக்கு மத்தியிலேயே இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு வியாபாரம் செய்து வரக்கூடிய லாபம் 500 ரூபாய் என்று சொன்னால், இவர் வாங்கி வைத்து அந்த கடனை திரும்ப செலுத்த வேண்டிய தொகை என்பது 1000க்கும் மேலே இருக்கிறது. சரியான திட்டமிடல் இல்லாத கடன் ஒரு மனிதனுடைய வியாபாரத்தை திவாலாக்கி விடுகிறது. வீடு கட்டணுமா கடன், வண்டி வாங்கணுமா கடன், அது போல திருமணம் செய்யணுமா கடன். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, ஒருவர் மௌத்தா போயிட்டா கடன் இருக்குதான் கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைத்தார்கள். இங்கே நிலைமை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, ஒருத்தர் மௌத்தாயிட்டா மௌத்து செலவை பார்ப்பதற்கு கூட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இந்த உரையினுடைய ஆரம்பத்துல சொன்ன அந்த 2 இஸ்லாமிய தம்பதிகள் தற்கொலை செய்து கொண்டார்களா இல்லையா? அங்க திருநெல்வேலியிலேயும் அல்லது சென்னையிலேயும் இந்த 2 தம்பதிகள் தற்கொலை செய்து கொண்டார்களே, அவர்களை சுற்றி சொந்த பந்தத்தில ஜகாத்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் கூட இருந்திருக்க மாட்டார்களா? அவர்களுடைய சமுதாயத்தில் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராவது இருந்திருக்க மாட்டார்களா? அவர்கள் இந்த குடும்பத்தை அடையாளம் கண்டு தன்னுடைய ஜகாத்தை, இந்த கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கொடுத்திருந்தால் 4, 3, 7 உயிரில ஏதாவது ஒரு உயிராவது பிழைத்திருக்குமா இல்லை? ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக மரணத்தை தேர்ந்தெடுக்கிற பொழுது அதில் பாவியாக ஜகாத்தை சரிவர கொடுக்காத நபரும் சேர்ந்து கொள்ளுகிறாரா இல்லையா? அல்லாஹ் அவரை பார்த்தும் நாளை மறுமையில கேட்பான். உன்னை சுற்றி நிறைய நபர்கள் கடன் வாங்கி இருந்தார்கள், அவர்களுடைய கடனுக்காக வேண்டி நீ உன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்க வேண்டுமே, ஜகாத்தை நீ கொடுத்திருக்க வேண்டுமே என்று அல்லாஹ் நாளை நம்மை பார்த்து கேட்டால் நாம் எதை பதிலாக சொல்லுவோம்? நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய செய்தி என்பது, கடன் என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் கொடுப்பதை ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கம், வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ள சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் கடன் வாங்கி இருக்கிறாங்க, நாம் கடன் வாங்குவதை ஹராம் அளவிற்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை. மாறாக அத்தியாவசியமான தேவை இருந்தால் தாராளமாக வாங்குங்கள். உங்களிடத்திலே ஒரு பின்புலம் இருக்கிறது, நாளைக்கே ஒரு நிர்பந்தம் அந்த கடனை அடைத்து விட முடியும். உங்களுக்கு ஒரு வாரிசு இருக்கிறார், நீங்கள் அடுத்த நொடி மரணித்து விட்டாலும் கூட உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய தந்தை அந்த கடனை அடைத்து விடுவார். தைரியம் இருக்கிறது, வாங்குங்கள். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி தந்திருக்கிறார். ஒரு சில சஹாபாக்கள், ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் லவ் அக்ஸம அலல்லாஹி அபர்ரா,
அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விட்டால் அல்லாஹ் அந்த வேலையை முடித்து விடுவார். ஒரு சஹாபி இருந்தார், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, நிறைய கடனோடு மரணித்தார். அவர் மௌத்தா போறப்ப என்ன சொன்னார் தெரியுமா பையன்ட்ட? மகனே, நான் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறேன், கடன் வாங்கி சதக்கா கொடுத்து இருக்கிறேன். உன்கிட்ட என்னுடைய மரணத்திற்கு பின்னால் யாராவது உன்னுடைய தந்தை கடன் வாங்கி இருக்கிறார் கொடுன்னு சொன்னா சாட்சி கேட்காமல் நீ அந்த கடனை திரும்ப கொடுக்கணும். ஒருவேளை உன்னால் அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியவில்லைனா நான் சொல்ற ஒரு வேலையை செய். என்ன வேலை? நேரா பள்ளிக்கு போ, 2 ரக்காத்து தொழு, அல்லாஹ்விடத்தில் துஆ செய். அல்லாஹும்ம ரப்ப ஜுபைர், யா அல்லாஹ் ஜுபைர், என்னுடைய தந்தை ஜுபைரினுடைய ரப்பே யா அல்லாஹ் என்று துஆ செய்து, இக்லி தைன ஜுபைர், ஜுபைரினுடைய இந்த கடனை, என்னுடைய தகப்பனுடைய இந்த கடனை நீ அடைத்து விடு என்று நீ துஆ செய், அல்லாஹ் லேசாக்கி விடுவான் என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை சாட்டிவிட்டு அவர் மரணிக்கிறார். அதே மாதிரி ஒரு மனிதர் வருகிறார், ஒரு பெரும் தொகையை சொல்லுகிறார். உங்க அத்தா எனக்கு 10 லட்சம் ரூபாயை கடனாக வாங்கி இருக்கிறார், திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஜுபைருடைய மகனிடத்தில் அந்த காசு இல்லை. அவர் அல்லாஹ்விடத்தில் போய் துஆ செய்து விட்டு வெளியே வருகிறார். இந்த வரலாறினுடைய தொடர்ச்சி நீளமானது. அவருக்கு சொந்தமான ஒரு இடம் பெரும் தொகைக்கு விற்கப்படுகிறது. கடனை அடைத்தார் என்பது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஆக அல்லாஹ்வின் மீதும் ஈமானின் மீதும் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்து, உங்களுக்கு வாரிசுகள் இருந்து, உங்களுக்கு பின்புலம் இருந்து, வாங்குவதற்கு அவசியமான தேவை இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் வருமானத்தை மீறிய கடனும் ஆடம்பரத்திற்காக வேண்டி வாங்கப்படக்கூடிய கடனும் நிச்சயமாக உங்களை ஏதாவது ஒரு விதத்திலே உங்களை தவறான வழியின் பக்கம் நகர்த்தி செல்லுமே தவிர ஒருபோதும் உங்களுக்கு வெற்றியை தந்து விடாது. ஏற்கனவே பேசும் பொழுது சொன்னதை போல உங்களுடைய நிய்யத் சரியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா துன்யாவில எதை ஹலாலாக்கி இருக்கிறானோ அதுதான் அழகானது, எதை ஹராம் என்று சொல்லி இருக்கிறானோ அதற்கு நாம் எத்தனை பெயர்களை மாற்றி மாற்றி வைத்தாலும் கூட நஜீஸ் தான். இஎம்ஐன்னு பேர் வச்சாலும் சரி, இன்ட்ரெஸ்ட்னு பேர் வச்சாலும் சரி, கடனை தொடர்ந்து வரக்கூடிய வட்டி என்பது ஹராம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடம் இல்லை. நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லி உங்களுடைய சட்டை பாக்கெட்ல கொண்டு வந்து கிரெடிட் கார்டை வைத்தாலும் கூட அந்த அட்டை நஜீஸ் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழும் காலத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததை போல தொழுகைக்கு பின்பாகவும் எல்லா சூழ்நிலையிலேயும் அதிகமான துஆக்களை செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரம், கடனை விட்டும் யா அல்லாஹ், கடன் பெருகுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததை போல ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாம் துஆ செய்ய வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கடனை நாமே முழுமையாக அடைத்து விட வேண்டும் என்கிற உறுதியான நிய்யத் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த கடனை லேசாக்குவான் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மில் எத்தனை நபர்கள் கடனால், வட்டியால், இது மாதிரியான சூழ்நிலைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ துன்யாவில் வாழும் காலத்திலேயே அதை லேசான முறையில் கடந்து நிரப்பமான ஹைரான பரக்கத்தான வாழ்வை வாழக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.